Hi friends, welcome to Kumari panni Charal channel. இன்னும் நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். சுவையாக எப்படி பூசணிக்காய் அல்வா நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பூசணிக்காய் அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பூசணிக்காய், பால், சர்க்கரை, நெய், முந்திரி, உலர்ந்த திராட்சை, சீஸ். அல்வா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 துண்டு பூசணிக்காய் எடுத்துக்கலாம். அதை இந்த வெஜிடபிள் நம்ம துருவி எடுக்கிறதுல எடுத்து துருவி எடுத்துக்கலாம். சின்ன பல் இருக்கிற அந்த இதில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் துருவி எடுத்த அப்புறமா நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் நம்ம 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகின அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதனால் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகின அப்புறமா உலர்ந்த திராட்சையும் கேஷ்யூ நட்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. உலர்ந்த திராட்சையும் முந்திரியும் வறுத்து எடுத்த அப்புறமா அதே சேம் பேனில் நம்ம 1 டீஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு பம்கின் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 சின்ன துண்டு எடுத்துருக்கிறதுனால 1 டீஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கிறேன். அல்வாக்கு நெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லா இருக்கும். நெய் சேர்த்த அப்புறமா அது கூட நம்ம துருவி எடுத்து வச்சிட்டுள்ள அந்த பூசணிக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் சேர்த்த அப்புறமா நல்லா வதக்கி விடணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஏன்னா அல்வாவுக்கு நெய் அதிகமாக தேவைப்படும். நெய் அதிகமாக விட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பூசணிக்காய் நல்லா நெய்யில் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இங்கே தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பூசணிக்காய் 2 மினிட் நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா 2 மினிட் நல்லா நெய்யில் வதக்கி எடுத்த அப்புறமா பூசணிக்காய் கூட ஒரு 1/2 கப்பு மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைப்பட்டுன்னா நீங்கள் அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப்பு சுகர் சேர்த்துட்டு பூசணிக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பூசணிக்காவை அந்த சுகரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகும்போது பூசணிக்காய் அந்த சுகர்லேயே நல்லா வேகும். இப்போ நம்ம சுகர் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டனா உங்களுக்கு அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மெல்ட்டான சுகர்லேயே இந்த பூசணிக்காய் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பூசணிக்காய் வேக வேக அதோட டேஸ்ட் அதிகமாகும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பூசணிக்காய் ஒரு நல்லா 5 மினிட்ஸ் அந்த சுகரில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த அப்புறமா 1 கப்பு ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கோங்க. அதான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம சாப்பிடும்போது க்ரீமியாகவும் இருக்கும். 1 கப்பு ஃப்ரெஷ் மில்க்கு நான் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த பம்கின் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மில்க் சேர்த்த அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். அந்த மில்க்லேயே அந்த மில்கெல்லாம் அப்சர்வ் ஆகி அந்த பம்கின் பேனில் ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம தட்டி வச்சுருக்கிற ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டனா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வறுத்து வச்சுட்டுள்ள முந்திரி, உலர்ந்த திராட்சை ஆட் பண்ணிக்கலாம்.
முந்திரியும் உலர்ந்த திராட்சையும் வந்து ஆட் பண்ண அப்புறமா வந்து அந்த பம்கின் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுக்கலாம். ஏலக்காய், முந்திரி, உலர்ந்த திராட்சை எல்லாம் வந்து அந்த பம்கின் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து விட்ட அப்புறமா வந்து கொஞ்சம் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீஸ் வந்து ஆட் பண்ணும்போது இந்த பூசணிக்காய் அல்வாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். சீஸ் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பூசணிக்காய் அல்வாவுக்கு வந்து சீஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து இருக்கும். இந்த பூசணிக்காய் வந்து சீஸை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா வந்து இந்த பேனில் வந்து ஒட்டாமல் வந்து அல்வா வந்து வர வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இப்போ வந்து அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. பேனில் வந்து ஒட்டவே இல்லை, நெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த பதம் வந்து வந்த அப்புறமா வந்து ஒரு 2 மினிட்ஸ் கூட வந்து நம்ம வந்து குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பம்கின் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.